ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இயலாதவர்கள் செய்கின்ற தவறை பெரிதாக்குவதும், இயன்றவர் செய்கின்ற தவறை மூடி மறைப்பதும் தான் என்று வாடிக்கையாக இருக்கிறது. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, பொது காலத்தின் 12வது வாரத்தில் வருகின்ற திங்கட்கிழமை எல்லாம் என்று இருக்கிறோம். இன்றைய வாசக சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக தொடக்க நூலில் இருந்தும், நற்செய்தி வாசகமாக மத்தேயு நற்செய்தியிலிருந்து நமக்கு செய்தியை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே முதல் வாசகத்திலே ஆண்டவர் ஆபிரகாம் அழைக்கிறார். அவருடைய நாடு, அவருடைய தந்தை, அவருடைய இனத்தாரை விட்டுவிட்டு நான் சொல்லும் இடத்திற்கு நீ கிளம்பி வா என்று ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று ஆபிரகாமும் அனைத்தையும் விட்டுவிட்டு அவருடைய மனைவியையும் லோத்தையும் உடன் அழைத்துக் கொண்டு செல்கிறார். கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, இறைவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு நடக்கின்ற பொழுது நமக்கான வழியை கடவுளை ஆயத்தம் செய்வார். அதற்கு ஆபிரகாமுடைய வாழ்வு நமக்கு ஒரு சாட்சியமாக இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் சொன்னதை அனைத்தையும் ஆபிரகாம் செய்தார். ஆண்டவர் அவரோடு இருந்து அவர் வழிநடத்தினார். நாமும் இறைவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போமானால், அவருடைய வார்த்தையை நாம் நடந்து காட்டுவோமானால், நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவார் என்பதில் எந்த அளவும் ஐயம் கிடையாது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே, மத்தேயு நற்செய்தியிலே ஆண்டவர் பிறரை நீங்கள் தீர்ப்பிடாதீர்கள், அப்பொழுதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். உங்கள் கண்ணில் இருக்கின்ற மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் சகோதரி கண்ணில் இருக்கின்ற துரும்பை நீங்கள் கவனிப்பதேன் என்ற ஒரு அழைத்தலை நமக்கு கொடுக்கிறார். நம் எண்ணங்களை சீர்தூக்கி பார்க்க அழைக்கிறார். ஏனென்றால் இன்றைய உலகம் மிகவும் மோசமான உலகம். தவறு செய்கின்றவன் தேவைக்குரியவனாக இருந்தாலும் அந்த தவறுகள் மூடி மறைக்கப்படும். தவறே செய்யாமல் ஒருவன் விரோதியாக இருந்தால் அதை பெரிதாக்குவதும் தான் இன்றைய தலைமைத்துவத்தினுடைய மிக உச்சமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த எண்ணங்களை தான் நம்மிடமிருந்து அகற்ற கூறுகிறார். எல்லாரையும் ஒரே எண்ணத்தோடு பாருங்கள். ஏனென்றால் நீங்கள் மற்றவரை தீர்ப்பிடாமல் இருக்கின்ற பொழுதுதான் உங்களையும் யாரும் தீர்ப்பிட மாட்டார்கள். எந்த அளவையால் நீங்கள் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். அதனால் இருக்கின்றவரை எல்லோரையும் சகோதர சகோதரிகளாக பார்ப்போம். எல்லோருக்கும் இருப்பதை பகிர்ந்து கொடுப்போம். எல்லாரும் இறைவனுடைய பிள்ளைகள் என்பதை நினைப்போம். அப்படி நாம் நினைப்போமானால் கடவுளுடைய விண்ணக வீட்டிலே நாமும் ஒரு அங்கத்தினராக மாற முடியும். இந்த நாள் உங்களுக்கு இணைய நாளாகவே அமையட்டும். இறைவனே சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.